அந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸே ஒரு கல்யாணத்தில் போய் பாட்டு கச்சேரி செய்திருக்கிறார்கள். மல்டிப்ளைட் பை வேல்யூ. சொந்தக்காரனுக்கு சொன்ன 4 பேர் சுத்துவான், அவனையும் கண்டுக்காதீர்கள். இப்போ இந்த கல்ல தள்ளணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூஷன் என்கிட்ட கொடு அப்படின்றாராம். 25 கோடி நான் போடுறேன், இதுதான் அவரோட சம்பளம். ஹாய் சோல்ஜர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம யாரை பெரிய ஆள் நினைப்போம்? கண்டிப்பா இந்த சினிமா ஆக்டர்ஸை பார்த்துதான். அதாவது பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸை பார்த்து அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நானும் அப்படிதான் நினைச்சேன். நான் சக்திமான் மாதிரி பெரிய சூப்பர் ஹீரோ போறேன். என்னதான் நம்ம ஸ்டார்ஸ் வந்து பெரிய பெரிய ஆள் நினைச்சாலும் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னொரு கதை நடந்தது. அது தமிழ்நாட்டில் இல்ல, வடக்குல. சும்மா இருக்க முடியாதடா. அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து என் தலைவர் 100 கோடி 200 கோடி ஒரே நாள்ல வசூல் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் தெருக்கோடில் சண்டை போடுற நிலைமையில இருக்கும்போது அந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸே ஒரு கல்யாணத்தில் போய் பாட்டு கச்சேரி செய்திருக்கிறார்கள். இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? அதாவது பாத்தீங்கன்னா சொல்லிட்டு அம்பானியோட பையனோட கல்யாணம் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த கல்யாணத்தில் இருக்கிற அனைத்து ஸ்டார்களும், அதாவது நம்ம பெரிய ஆள் நினைச்ச எல்லா ஸ்டாரும் போயிட்டு டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க, வேற என்ன பண்ணாங்க, சில ஃபன்களும் பண்ணாங்க. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. இதெல்லாம் பார்த்த உடனே பல பேருக்கு ஒரு கேள்வி, ஏன்னா என் தலைவன் மாசாச்சே, அவன் அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், அதுவும் கல்யாணத்துல அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு மனக்குமுறல். பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயலை. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், நான் ஒரு 2வது 3வது படிக்கும் போது அப்பயே வந்து எல்லாருக்கும் என் பேர் தெரியணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக என்ன பண்ணலான்ட்டு அப்ப இருந்த மூலையில யோசிச்சேன். அப்ப பார்த்தா காந்திஜி வந்து எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நோட்டுல இருக்கும், புக்ல இருக்கும், முக்கியமான நோட்டுலயும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஃபேமஸான யாருன்னு பார்த்தா ரஜினிகாந்த். ஏன்னா அப்போதைக்கு அவர் ரொம்ப ஃபேமஸ், அவர் தான் எனக்கும் தெரியும். நான் யோசிச்சு பார்த்தேன், காந்தி நல்லது பண்ணாரு, ஃபேமஸ் ஆனாரு. ரஜினி படம் அடிச்சாரு, ஃபேமஸ் ஆனாரு. அதுல வந்து வேற டிபார்ட்மெண்ட். என்னோட கடந்த 6 மாசத்துல கூட நியூஸ்ல வரக்கூடாதுன்றதுதான். குமார் ஜோக்ஸ் அபார்ட், இவ்வளவு பெரிய ஆக்டர்ஸா இருக்கிறவங்க ஏன் வந்து அம்பானி கல்யாணத்துல டான்ஸ் ஆடணும்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலா நாம என்ன நினைப்போம்னா ஆக்டர்ஸோட ஃபேமையும் பாப்புலாரிட்டியை வச்சு அவங்களோட நெட்வொர்க்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அதிகமா சம்பாதிப்போம்னு நினைப்போம். ஆப்வியஸ்லி அதிகமா சம்பாதிப்பாங்க, ஆனா பிசினஸ் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா சம்பாதிக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசினஸ் மாடல் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் பிசினஸ் மாடல் ஆஃப் பிசினஸ். அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற டாப் ஆக்டரான ஷாருக் கானும் சரி, இப்போ இருக்கிற ரேன் ரெனால்ட்ஸும் சரி, 2 பேரும் ஆக்டிங்ல சம்பாதிக்கிறதோட பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறது அதிகம். அதுக்கான காரணம் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆனா நம்ம ஒரு டாப் ஸ்டார்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் கிட்ட போகிறாங்கன்னா அதுதான் இல்ல, பாலிடிக்ஸ் பக்கம் போறாங்க. வாட் ப்ரோ? சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்றதுதான் இன்னைக்கு தெளிவா சொல்ல போகிறேன். மாணவர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் போர்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, முதல்ல ஆக்டர்ஸ்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க? ஒரு படம் இருக்கு, அதுதான் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ல காசை இன்வெஸ்ட் பண்றது ப்ரொடியூசர், அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றது டைரக்டர். அதுல இருக்கிற ஒரு முக்கியமான மூலப்பொருள் தான் இந்த ஆக்டர்ஸ், முக்கியமா ஸ்டார்ஸ். இப்போ என்ன மேட்டர்னா, ஆக்டர்ஸ் வந்து அந்த ப்ரொடியூசர் போடுற காசுல இருந்து ஒரு பங்கு வந்து எடுத்துட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து அவங்களோட டைம் கமிட்மெண்ட்டை அந்த படத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரெவென்யூன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் ரெவென்யூ ஈக்குவல் டு டைம் மல்டிப்ளைட் பை வேல்யூ. இந்த 2 காம்பனன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரோட சம்பளத்தை நிர்ணயிக்குது. கரெக்டாக தான் சொல்றேன்? கரெக்ட். இப்போ இந்த டைம்ன்றது ஒரு ஃபைனைட்டான மேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கும், உங்களுக்கு 24 மணி நேரம் தான் இருக்கும், ஷாருக் கானுக்கு 24 மணி நேரம் தான் இருக்கும். சோ இதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்பத்தில் எதிர்நீச்சலா அதுல கம்மியான சம்பளம் வாங்கியிருப்பாரு. ஆனா இப்போ வரப்போற அமரன் படத்துல அதிகமான சம்பளம் வாங்கியிருப்பாரு. எப்படி வாங்கியிருப்பாரு? ஏன்னா ஓவர் த பீரியட் அவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த வேல்யூவோட இந்த டைமை மல்டிப்ளை பண்ணா அவருக்கான சம்பளம் எத்தனை கோடி? 25 கோடி நான் போடுறேன், இதுதான் அவரோட சம்பளம். நீ பார்த்த. ஆனா இந்த பிசினஸ் மாடல்ல ஒரு இஷ்யூ இருக்கு. அது என்னன்னா, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதை ஒரு அளவுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஒரு அளவுக்கு மேல இன்க்ரீஸே பண்ண முடியாது. அதுதான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப். சோ இந்த ஆக்டிங் அப்படின்ற விஷயத்துல அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒன்னு டைம், இன்னொன்னு மார்க்கெட் கேப். இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொண்டு வரணும். அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லிட்டு அவங்க என்ன ப்ரோ ஐடி ஜாப்புக்கு வந்து சேர முடியும் அப்படின்னா சேர முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க தான் ஒரு விஷயம் வருது, லேவரேஜ். அப்படின்னா என்ன பண்ணுங்க கேட்டா சிம்பிள்.
இப்போ ஒரு பெரிய கல் இருக்கு. இப்போ இந்த கல்லை தள்ள முடியுமானா முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு குட்டி கல் ஒன்று இருக்கும். இப்போ இந்த குட்டி கல்லுக்கு நடுவில் ஒரு லிவர் வருது. இப்போ இங்க இருந்து ஒருத்தர் அதை இழுத்தானா அது ஈஸியா மேல தூக்கிடலாம். இதுக்கு பேர் தான் லெவரேஜ். சரிங்க ப்ரோ, இந்த குச்சியை வச்சு என்ன ப்ரோ பிசினஸ்ல பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நான் வரேன். ஸோ இப்போ பிஸ்னஸில் இருக்கும்போது அந்த ஃபார்முலா என்னவா மாறுனா ரெவென்யூ ஈக்குவல் டு டைம் இன்ட்டு லீவரேஜ். ஸோ இந்த ஃபார்முலா என்ன சொல்ல வருது அப்படின்னா இருக்கிற ஒரே டைமில் அதிகமாக காசு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணா டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அந்த குச்சை சொருவி தூக்குற மாதிரி வேற ஏதாவது வச்சு தூக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 விஷயம் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் அதிகமாக காசு தூக்கி உள்ளே போகிறது. ஒரு டீ கடை போட்டு எனக்கு 10,000 சம்பாதிக்கிறா, 10 டீ கடை போட்டால் எனக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஸோ அதை போகிறதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அது ஒரு லெவரேஜ். இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் எடுத்தாலும் அதிகமா டீயை விற்க முடியும். அப்புறமா ஆஃப்லைன்ல விற்காம ஆன்லைன்ல வந்து கடையை போட்டு வித்தாலும் அதிகமா சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ. கடைசியா புதுசா வர அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு டைம் போய் அவங்க சொல்லி கொடுக்க பதிலா ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுட்டோ இல்ல அதுக்கான SOPs அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி கொடுத்துறாரோ அதை வச்சு அவன் கத்துப்பா. அதை வச்சுமே புது ஆட்களை ஹையர் பண்ண முடியும். 4 விஷயம்: கேபிட்டல், கொலாப், கண்டென்ட், கோட். இதெல்லாம் வந்து நார்மலான பிசினஸ் பண்றவங்களுக்கு. ஆனா ஆக்டர்ஸ்க்கு இதோட பெருசா ஒன்று இருக்கு, அதுதான் ஃபேம். ஸோ ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேமையே இந்த லெவரேஜை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்படி தான் ஷாருக் கானும் சரி, ரயன் ரெனால்டும் சரி, அவங்க ஃபேமை யூஸ் பண்ணி பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிவுட்லயும் ஹாலிவுட்லயும் அவங்களோட மார்க்கெட் கேப் ரீச் பண்ண உடனே எல்லாரும் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் போறாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் பாலிடிக்ஸ் பக்கம் போறாங்க. ஆனா இதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு நாம ஷாருக் கான் எப்படி வந்து தன்னோட மார்க்கெட் கேப்பை ஆண்டர்பிரினர்ஷிப் மூலமா கிராக் பண்ணாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். This video is sponsored by A2D PC Factory. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் பேஸ்டு பிசி பில்டிங் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன மாதிரி பிசி என்ன பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அதை நீங்க சொன்னீங்கன்னா கன்சல்டன்ஸே வந்து உங்களுக்கு கன்சல்ட் பண்ணிட்டு எது பெஸ்ட்ன்றதை சொல்லுவாங்க. நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். A2D PC Factory வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்கு. பிசி பில்டுக்கு நீட் இருக்கவங்க வெப்சைட்ல இருக்க பில்ட் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ஸே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன ரெக்யர்மெண்ட், அந்த ரெக்யர்மெண்ட் என்ன மாதிரி பிசிஸ் கொடுக்கலாம் அப்படின்ற சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாருக் கான் எப்படி அவரோட பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி அவரோட பிஸ்னஸை பெருசாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஏற்கனவே நம்ம ஆக்ட் பண்ணும்போது அவர் டைமையும் வேல்யூ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவர் ஏற்றவே முடியாது. ஏன்னா அவர் பெரிய டாப் ஆக்டர். அதுக்கு மேலே எங்கே போய் ஏற முடியாது. ஸோ அதனால வேற வழியில் எப்படி காசு சம்பாதிப்பது அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் பார்த்தாரு. அங்கே தான் என்ன பண்ணாருன்னா இருக்கிற ஃபேமஸை வச்சு பாப்புலாரிட்டி வச்சு இன்னொன்று பண்ண முடியும். அதுதான் பிராண்ட் என்டோர்ஸ்மெண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட அந்த ஃபேம்ன்ற ஒரு லெவரேஜ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பிராண்ட் கிட்ட அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. சரி, பிராண்டுக்கு மட்டும் தான் இருக்காரு பார்த்தா அதுதான் இல்லை, துபாய் டூரிசத்துக்கு இவர் தான் அம்பாசிடர். இதுக்கப்புறமா இதுலேயும் ஒரு டேம் இருக்கும். ஏன்னா இருக்க பிராண்டே ஒரு 40+ தான் போது இதுக்கு மேலே எத்தனை பிராண்டு கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ண முடியாது தெரிஞ்சோடனே அங்கே அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சு. அது என்னன்னா ஓனா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ இவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் நடிக்கிறாரு. சோ அதுல சம்பளம் வாங்குறாரு. ஆனா அந்த படத்தை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி நம்மள ஃப்ரீயா நடிச்சிருவோம், வரலாமல் நமக்கு தான் சொந்தம் அப்படின்றதுனால 1999ல ட்ரீம்ஸ் அல்டிமேட் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த ட்ரீம்ஸ் அல்டிமேட் ஸ்டார்ட் பண்றது மூலமா என்ன பண்ணாருன்னா முதல்ல 2 படத்தை எடுத்தாரு. ஒன்னு ஃபிர் பிர் தில் ஹை இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு வாயில வரலை, வாயில நல்லா வருது. அந்த படத்தை எடுத்து படம் ஃப்ளாப் ஆகி போச்சு, போட்ட காசு நஷ்டம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசோக் கான் நிறுவனம் இருக்கிறாரு. இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னா இதுல நம்ம ஏகேவும் நடிச்சிருக்காரு. என்னடி சொல்ற? நான் காஸ்ட் பார்த்தா கீழே வந்து ஏகேன்னு போட்டிருக்கு. ஆனா காமெடி நான் இந்த படம் வளைக்க கவலை நான் கேட்டதா. இதுக்கப்புறம் இதில் வேலைக்காக சொல்லிட்டு ட்ரீம்ஸ் அன்லிமிடெட்ல இருக்க ஷேரை வந்து ஜூஹி சாவ்லா கிட்ட மொத்தமா காசு கொடுத்து வாங்கி ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு கம்பெனி பேரை மாத்திட்டா. அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் வெற்றி தான். ஸோ அதுக்கப்புறமா ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் மிகப்பெரிய கம்பெனி மாறிவிட்டது. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல படம் நடிச்சாலும் கூட அதுல இவர் என்ன பண்ணுவார்னா சம்பளம் வாங்க மாட்டாராம். அதுக்கு பதிலா ஷேர் வாங்கிட்டு வரான். எனக்கு வந்து 60% ஷேர் கொடு அப்படின்ட்டு வரான். அப்படி இருந்தா சரி அட்லீஸ்ட் 40% கொடு அப்படின்னு வரான். அப்படியும் இல்லைன்னு சொன்னா டிஸ்ட்ரிபியூஷன் என்கிட்ட கொடு அப்படின்றாராம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் லாபம் அதிகம். எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா இதோட நிறுத்தாமல் இவர்கிட்ட இருக்க பாப்புலாரிட்டி அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஏன்னா இவரு தான் வந்து கிங் ஆஃப் பாலிவுட்னு இருக்கு. இந்த லெவரேஜை யூஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னா தனியா புதுசா ஒரு VFX கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, ரெட் சில்லிஸ் .VFX அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமா தான் ராவன் இந்த மாதிரி படங்களோட VFX பண்ணியிருக்காரு. இது தவிர்த்து ஹாலிவுட் படத்துக்கு VFX ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியில நான் வர முக்காசி படத்துக்கு VFXலாம் வந்து இவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலமா ஒரு காசு கல்லா கட்டியிருக்கிறார். எப்படி பல்லே ஆலியா நீ.
ஆனா நீங்க நினைப்பீங்க பாலிவுட்டே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதுக்கப்புறம் அவருக்கு என்ன இதோட முடிஞ்சிச்சாங்க என்ன? அதுதான் இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 2008 IPL கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஓனராகவும் திகழ்கிறார். இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா அவர் என்டோஸ்மெண்ட் பண்றதுக்காக ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அடிக்க போனார்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 கோடி அவருக்கு சம்பளம். ஓகே நாள், திஸ் இஸ் த வேல்யூ. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சாங்க என்ன? அதுதான் இல்ல. கிட்ஸேனியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனிலே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 26% ஷேர் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கிட்ஸ் எஜுகேஷன் பேஸ்டு ஒரு தீம் பார்க். இதெல்லாம் எதுக்கு இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இவருக்கு வந்து 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு கிட்ஸ், இன்னொன்று என்டர்டைன்மெண்ட், இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி ஆரம்பிச்சு பயங்கரமான பிஸ்னஸ் செய்கிறார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே 4வது பணக்கார ஆக்டர், இந்தியாவில் ஃபர்ஸ்ட். ஷாருக் கான் மாதிரியே ராயன் ரெனால்ட்ஸும் மேக்ஸிமம் எஃபர்ட், ஏவியேஷன் ஜிம், மின்ட் மொபைல்ஸ், ரெக்ஸம் ஃபுட்பால் கிளப் இந்த மாதிரியான பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அப்புறமா தன்னோட ஃபேமால வந்து அந்த கம்பெனி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஷேரை வித்துட்டு ஆள் வெளியே வந்துருவாரு. ஹாலிவுட்ல பார்த்தாலும் சரி, பாலிவுட்ல பார்த்தாலும் சரி, தன்னோட மார்க்கெட் கேப் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டர்பிரினர்ஷிப் பக்கம் போறாங்க. ஆனா நம்ம கோலிவுட்ல தான் அது நடக்க மாட்டேங்குது. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கும். அதுதான் ஷாருக் கானுக்கு இருந்திருக்கு, ரயன் ரெனால்ட்ஸ்க்கு இருந்திருக்கு. அதே தான் இப்போ நம்ம தளபதிக்கும் இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் சினிமால உச்சத்தை பார்த்துட்டாப்பு. இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பக்கம் போய் பண்ணலான்னு பார்த்தா இங்க டைம் ரிலீஸ் போட்டாலே வீடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி ரயன் ரெனால்ட்ஸும் சரி, ஷாருக் கானும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரியான பிசினஸ்க்குள்ள போக முடியும்னா அதுக்கு அரசியல் பின்புலம் தேவை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஊர் மாதிரி ஆக்டர்ஸ் தன்னோட ஃபேம் யூஸ் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் கிட்ட போக முடியாது. அதுக்கு பதிலாக பாலிடிக்ஸ் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஒன்னு பாலிடிக்ஸ்க்கு தனியா போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சி கூட போய் அசோசியேட் ஆகிடணும். தளபதி வந்து அசோசியேட்ல ஆக முடியாது, நான் தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படி ஸோ இதுதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஷாருக் கானோட பழைய ஸ்பீச் போய் கேட்டாலுமே அவர்கிட்ட கிளாரிட்டி பயங்கரமா இருக்கும். பாடினதே காசு சம்பாதிக்கிறேன், பிசினஸ் பண்றேன், காசு சம்பாதிக்கிறேன், விளம்பரம் நடிக்கிறேன், காசு சம்பாதிக்கிறேன், விளம்பரத்துல பிரச்சனை இருக்கான்னா லீகலி அது ரைட்டா இருக்கு, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற. அப்படி அதே தான் இப்ப தளபதிக்கும் அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கு. நான் படம் நடிச்சிட்டேன், இதுக்கெல்லாம் உச்சத்தை பார்த்தாச்சு, இதுக்கப்புறமா நான் மக்களுக்கு சேவை பண்றதுக்காகவோ இல்ல என்னோட தனிப்பட்ட விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நான் பாலிடிக்ஸ்குள்ள வரேன் அப்படின்ற மாதிரி தன்னோட ப்ரெஃபரன்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே கிளாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பக்காவா இருக்கு. அந்த கிளாரிட்டி தான் இவங்களை அடுத்த விஷயத்துக்கு நகர்த்திக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. என்னன்னா நம்ம ஷாருக் கான் மாதிரி எக்கச்சக்கமா பிசினஸ் பண்ணி நம்பர் 1 ஆக்டராவோ இல்ல உலகத்துல மிகப்பெரிய பணக்காரனோ ஆகிறதுக்காக இல்ல. நம்ம பண்ற விஷயத்துல நமக்கு கிளாரிட்டி இருந்துன்னா எதை வேணாலும் நம்மளால சாதிக்க முடியும். அதே மாதிரி கிளாரிட்டியோட நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி if you want to crack the system you have to understand the system. ஸோ சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நமக்கு முதல்ல கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டி இல்லாமல் இருந்தால்தான் பிரச்சனையா மாறும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிளாரிட்டி gives purpose, purpose fuels drive, all together keeps you on right track. Another quote by PC Doc. சரிங்க ப்ரோ, இதெல்லாம் ஏன் ப்ரோ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சம்மந்தமே இல்லாம அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு ஒரு பிலாசபி இருக்கு சொல்ஜர்ஸ். நான் ஆரம்ப காலத்துல இருந்து மொபைல் வீடியோ போடாம பிசி வீடியோ போட்டுருந்தேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மொபைல் வீடியோ போட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனாலும் பிசி வீடியோ போட்டது ரீசன் பிசி என்ன எம்பவர் பண்ணுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நான் பிசி வாங்கினதுனால தான் நான் ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டேன், கேம் டெவலப்மெண்ட் கத்துக்கிட்டேன், கண்டென்ட் கிரியேஷன் கத்துக்கிட்டேன், ஏன் பிசி பில்டிங் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் கத்துறது மூலமா என்னால கேம் டெவலப்பரா ஒர்க் பண்ண முடிஞ்சது, கண்டென்ட் கிரியேட்டரா மாற முடிஞ்சது, அப்புறம் இப்போ பிசினஸும் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஈக்கோசிஸ்டம்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கேன். நம்ம ஊர்ல இருக்க ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஆனா அவங்க எங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கலான பிசினஸ் திங்ஸ்ல தான். ஸோ இதனால என்னன்னா நம்ம யாருக்குமே பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஐடியாலஜி இல்லை அப்படின்னா ஈவன் தோ நம்ம டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே நம்மளால ஒரு ஸ்டார்ட் அப்பையோ ஒரு பிசினஸையோ பில்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ இதனால இதை பத்தின நாலேஜை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னோட மோட்டோ. இது மூலமா எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா என்னதான் ஆக்டர்ஸ் நம்ம பெரிய ஆள் நினைச்சாலும் அவங்களோட பெரிய ஆள் யாருன்னா பிசினஸ் பண்றவங்க தான், என்டர்பிரினர்ஸ் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாராவது பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒர்க் பண்ணுங்க, நிறைய விஷயம் கத்துங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சம்பாதிச்சாலே கெட்டவன், சம்பாதிச்சாலே தப்பு, பிசினஸ் பண்ணாலே ஊத்திட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்காதீர்கள். சொந்தக்காரனுக்கு சொல்லி 4 பேர் சுத்துவான், அவனையும் கண்டுக்காதீர்கள். ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசிடுவாங்கல்ல. விளங்காத ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் 2-3 பேர் இருப்பான், அவனையும் நம்பாதீங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த சிலர் வந்து இந்த ரீல்ஸ்ல வந்து பிசினஸ் பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை நான் சொல்ல வரல, அதெல்லாம் ஸ்கேம் தான். உண்மையாவே பிசினஸ் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும்னு கிடையாது. சிலரால பண்ண முடியும், சிலரால பண்ண முடியாது. ஏன்னா அது அதிகமான டெடிகேஷன் எடுத்துக்கும். இப்போ நீங்க ஷாருக் கான் எடுத்தாலே ஷாருக் கான் சொல்லியிருப்பாரு, ஒர்க்கை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதை பத்தி சொல்லியிருப்பாரு, அதை போட்டு விட்டுருங்க. And one evening I came back from one of the double shifts that I was doing. I came and I said, "Oof, कितना काम ज़्यादा हो गया सरोज जी."
and she slapped me on the head actually. Never say that. You should always be working. If you are a worker and if you like work, you should never complain about too much work because it's really worse when you don't have that. ஸோ உங்களுக்கு அல்டிமேட் பேஷன் தான் இதை பண்ண முடியும். பட் இதை பண்ணுறது எப்படின்ற நாலேஜை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ஃபியூச்சர்லேயே போடுறேன். ஏன்னா இது நம்மளோட ஓவரால் கம்யூனிட்டிக்குமே நல்லது. பெரிய ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டுக்கும் சரி கண்ட்ரிக்குமே நல்லதாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. கண்டிப்பாக அது வந்து கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு திருப்பி ஒரு ஸ்கீமாவோ ஏதாவோ வந்து அகைன் மக்களுக்கு ஏதோ வரப்போகுது. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. இல்ல ப்ரோ எனக்கு பிசினஸ்லாம் வேணாம், நான் இப்படியே எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னா அதுவும் ஓகே தான். இல்ல எனக்கு பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ப்ரோ, நீங்க சொல்ற நல்ல விஷயம் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா 50,000 லைக்ஸ் போடுங்க. நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.